கடூர் நெரிசல் பலி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. முன்னதாக இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் மூவர் குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட விவரங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது தமிழக அரசு இதுகுறித்து 8 வார அவகாசத்திற்குள் பதிலளிக்கவும் தற்போது அந்த தீர்ப்பு விவரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த தீர்ப்பு விவரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது, அது குறித்த தகவல்கள்? கடூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பாக தாவேகாவினுடைய மேல்முறையீடு உள்ளிட்ட 5 மனுக்கள் மீதான எழுத்துப்பூர்வ தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் கீழ் அமைக்கப்பட்ட அந்த SIT சிறப்பு புலனாய்வு குழு தலைமையிலான அந்த விசாரணையும் ஒரு நபர் ஆணையம் முதல்வரினுடைய உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணையும் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றமானது தன்னுடைய எழுத்துப்பூர்வ அந்த உத்தரவில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விசாரணையை சிபிஐக்கு முழுவதுமாக மாற்றுவதற்கான ஒரு உத்தரவை எழுத்துப்பூர்வமான அந்த ஒரு உத்தரவில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எஸ்பி கரூர் எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் SIT மற்றும் ஒரு நபர் ஆணையத்தினுடைய அந்த செயல்பாடுகள அனைத்து விசாரணை ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது இந்த எழுத்துப்பூர்வ உத்தரவில் உச்சநீதிமன்றத்தின் அந்த ஒரு உத்தரவில் வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. SIT மற்றும் ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணை ஆவணங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யப்பட்டுள்ள 5 மனுக்கள் மீதான ஒரு எழுத்துப்பூர்வ பதிலை 8 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பியும் தற்போது தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை அதிகாரப்பூர்வ அந்த ஒரு பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்த நிலையில் அதனுடைய எழுத்துப்பூர்வ அந்த ஒரு நகலானது தற்பொழுது வெளியாகி இருப்பதை மிக முக்கியமாக பார்த்துள்ளோம். அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் சிபிஐனுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது எழுத்துப்பூர்வமாகவே உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. முழு கோஆபரேஷன் ஒரு ஃபுல் கோஆபரேஷன் என்ற ஒரு அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கமானது முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைப்பையும் அது மட்டுமல்லாமல் சிபிஐ அதிகாரிகள் அந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகியினுடைய குழுவிற்கு தேவையான அனைத்து லொஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டையும் வழங்குவதற்கான ஒரு உத்தரவும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவினுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் இந்த எழுத்துப்பூர்வ உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 3 பேர் கொண்ட ஆணையம், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த 2 அதிகாரிகள் அடக்கிய 3 பேர் கொண்ட அந்த ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி கண்காணிப்பு குழு என்பது விசாரணையை முழுமையாக கண்காணிக்கும் எனவும் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தேவையான உதவிகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யும் எனவும் அதே போல அந்த 2 IPS அதிகாரிகளையும், அதாவது தமிழ்நாடு கேடரை சார்ந்த மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக அல்லாத 2 அதிகாரிகளை தேர்வு செய்யும் அந்த முழு அதிகாரமும் அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகிக்கே உள்ளது எனவும் அவர் தேவைப்படும் அதிகாரிகளை தமிழ்நாடு கேடர் IPS அதிகாரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவும் இன்றைய அந்த எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முழுமையான அந்த விசாரணைகளை கேட்ட பின்னர் இந்த ஒரு கருத்துக்களை உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த உத்தரவு என்பது ஒரு இடைக்கால உத்தரவு தானே தவிர எதிர்காலத்தில் விசாரணைக்கு பிறகு குறிப்பாக பதில் மனுவானது தமிழக அரசிடமிருந்து பெறப்பட்ட பிறகு அதன் பிறகு உரிய உத்தரவுகள் என்பது மேலும் பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் உச்சநீதிமன்றமானது எழுத்துப்பூர்வ இந்த ஒரு உத்தரவில் தற்பொழுது நகலில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விசாரணைக்கு பிறகு 5 மனுக்கள் மீதான அந்த ஒரு உத்தரவை இடைக்கால உத்தரவை இன்று காலை நீதிபதி JK மகேஸ்வரி மற்றும் அன்சாரியா அமர்வானது இன்று காலை பிறப்பித்த நிலையில் அதனுடைய எழுத்துப்பூர்வ நகலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பல்வேறு விளக்கங்களையும் விரிவான ஒரு விளக்கமாக தற்போது உச்சநீதிமன்றம் இதில் வழங்கியிருக்கிறது. சிபிஐனுடைய அந்த ஒரு செயல்பாடுகள் என்ற பொறுத்த சிபிஐனுடைய தலைவர் உடனடியாக ஒரு மூத்த அதிகாரி ஒருவரை இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அந்த ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவில் வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமைதியான முறையில் இந்த விசாரணையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து அதிகாரங்களும் சுதந்திரமும் சிபிஐ வசம் உள்ளது என்ற ஒரு
சிபிஐக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றமானது தன்னுடைய எழுத்துப்பூர்வ உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். இந்த கமிட்டி உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 நபர்கள் ஆணையம், கமிட்டி மற்றும் சிபிஐ இடையேயான அந்த ஒரு கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் பரிமாற்றத்திற்காக ஒரு நோடல் அதிகாரி ஒருத்தரை தமிழக அரசே நியமிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இந்த உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே முதலமைச்சரால் அமைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம், ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன், இன்னொரு புறம் தமிழக அரசினுடைய அந்த அஷ்ராகாக் தலைமையிலான SIT, இது ரெண்டுமே தற்போதைக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுது அப்படின்னா, நம்ம காலையில் வழக்கறிஞர் வில்சன் குறிப்பிடும் பொழுது இது இன்டரிம் உத்தரவு அப்படிங்கிறதுனால CBI விசாரணைக்கு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணை தடை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இப்போ அதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள்ல உச்சநீதிமன்றம் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இனி இதுவரைக்கும் நடத்தப்பட்ட வழக்கு விசாரணை விவரங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி டிரான்ஸ்பர் நடக்கும், அதனுடைய தகவல்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே இந்த 5 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது நிலுவையில், அந்த SLP மனுக்கள் என்பது நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக அதில் குறிப்பிட்ட மனுதாரர்களான செல்வராஜ் மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வம் ஆகியோர் உள்ளிட்ட அவர்களுடைய அந்த ஒரு மனுக்களுக்கு எதிரான மனுக்களும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அவருடைய மனைவி ஷர்மிளா தரப்பிலும் செல்வராஜ் அவருடைய தரப்பிலும் ஒரு புதிய மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்று அல்லது நாளை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுது. அந்த மனுக்கள் உரிய அளவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளனவா, மனுதாரர்களுக்கு அறிந்து இந்த மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பான ஒரு விசாரணையை அடுத்த முறை, அதாவது 8 வார காலத்திற்கு பிறகு வழக்கினுடைய விசாரணை மீண்டும் பட்டியலிடப்படுவது, அந்த மனுக்கள் என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஒரு பதில் மனு, இந்த 5 மனுக்கள் எவ்வளவு முக்கியமானதா, அதன் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் என்பது முழுமையானதா என்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த நோட்டீஸ் என்பது தமிழ்நாடு அரசிற்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பதில் மனு கிடைக்கப்பட்ட பிறகு நீதிபதிகளுடைய விசாரணை என்பது நிச்சயமாக தொடரும் என்ற ஒரு கருத்தினால் இந்த எழுத்துப்பூர்வ உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு வரைமுறை, அதாவது நெறிமுறைகள், கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான அந்த SOP நெறிமுறைகளை அமல்படுத்த கோரிய ஒரு மனு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த மனுவை தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அமர்விற்கு, டிவிஷன் பெஞ்சுக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக தெளிவாகவே குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த ஒரு உத்தரவுகள் இடைக்கால உத்தரவுகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட வாதங்கள் அடிப்படையில் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியான விசாரணைகளுக்கு பிறகு, அதாவது பதில் மனுக்கள் கிடைத்த பிறகேதான் மறு உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணை என்பது CBI-யால் கூடிய விரைவில் தொடங்கப்படும் என்றும், SIT-னுடைய, அதாவது கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் அஜய் ரஸ்தோகி உள்ளிட்டோர் நேரடியாகவே கரூர் சென்று பார்வையிட்டு அவர்களுடைய பணிகளை விரைவில் தொடங்குவார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த உத்தரவுகளை தற்பொழுது இன்று உச்சநீதிமன்றமானது எழுத்துப்பூர்வ உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, அது குறித்த விரிவான விவரங்களுக்காக.